அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு புத்தகம் மிக பயனுள்ள ஒரு புத்தகத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். புத்தகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இளைப்பது சுலபம். பேரை பார்த்தோன்னே நினைப்பீங்க, இல்ல இலக்கியது சுலபம் தான் நினைப்போம். அதை சுலபமாக்கக்கூடிய வழிமுறைகளை தான் இந்த புத்தகத்துல கொடுத்துருக்காரு. ஆசிரியர் ராகவன். கிழக்கு பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. 160 பக்கங்கள். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆனது 2018. புத்தகத்தினுடைய விலை ரூ. 175. அனைவரும் படிக்க வேண்டிய புத்தகம். இளைப்பது சுலபம்னா அதுக்காக குண்டா இருக்கவங்க மட்டும் இந்த புத்தகத்தை படிக்கணும்னு இல்லை. எப்படி நம்ம குண்டு ஆகாம நம்மளை பாதுகாக்கிறது, அதுக்குரிய டிப்ஸ் இந்த புத்தகத்தில் இருக்கு. ஸோ அதனால எல்லாருமே இந்த புத்தகத்தை படிக்கலாம். ஆக்சுவலாக நான் ஒரு மருத்துவராக இருந்தாலும் நிறைய தடவை இந்த புத்தகத்தை படித்து நிறைய குறிப்புகளை என்னுடைய பேஷண்ட்ஸுக்கு நான் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இந்த புத்தகத்தை நானே என்னுடைய கிளினிக்கில் வச்சுருக்கேன். தேவைப்படக்கூடிய பேஷண்ட்ஸை நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எளிய முறையில் எப்படி நம்ம உணவு முறையை சரியான வரியில் மாற்றி இளைக்கிறதும் ஈஸி, அதே மாதிரி குண்டாகாமல் நம்மளை பார்த்துக்கிறதும் ஈஸி. ஸோ இந்த புத்தகம் இளைப்பது சுலபம், ராகவன் அவர்கள் எழுதினது. ஸோ இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாரு, எப்படி இளைக்கலாம் அப்படின்றதுக்கு என்ன மெயின் டிப்பு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, நம்மளுடைய உணவு முறை தமிழர்கள், இந்த புத்தகத்தினுடைய சிறப்பே என்ன அப்படின்னா, ஒரு புரோட்டீன் பவுடரை வாங்கி சாப்பிடு, இது இந்த ஒரு மருந்து வாங்கி சாப்பிடு, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இதில் கிடையாது. நம்ம தமிழர்களுடைய உணவு முறை, அந்த உணவு முறையை எப்படி நம்ம பயனுள்ளதாக ஈஸியாக மாற்றி அதில் எந்த விஷயங்களை விலக்கி எந்த விதமான உணவு பொருட்களை நம்ம சேர்த்தோன்னா வெயிட் ஏறாமல் நம்மளை பார்த்துக்கலாம், ஆரோக்கியமாக நம்மளை வச்சுக்கலாம். இதுக்கான குறிப்புகள் தான் இதில் இருக்குது. அதனால தான் இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த புத்தகத்தை எழுதும்போதே அவர் ஆசிரியர் சொல்கிறாரு, திரு நியாண்டர் செல்வன் இந்த தமிழ் மக்களுடைய உணவு பழக்கங்களை கருத்தில் கொண்டு, குறிப்பாக சைவ உணவு, ஏன்னா நம்ம தமிழர்கள் என்னதான் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டாலும் 3 வேளையும் மோஸ்ட்லி நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். மோஸ்ட்லி நம்மளுடைய உணவு பார்த்திங்கன்னா காய்கறி, அரிசி, சோறு, இதுதான் நம்மளுடைய மெயின் ஃபுட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய உணவு, சைவ உணவு நம்ம நிறைய எடுக்கிறதுனால நம்ம எப்படி இந்த பேலியோ டயட் அப்படின்றது கார்போஹைட்ரேட், அந்த மாவு சத்தை தவிர்த்து எப்படி நம்ம மற்ற ஃபுட்டை எடுத்துக்கலாம், மற்ற உணவை எடுத்து எப்படி வெயிட்டை கம்மி பண்ணலான்றது தான் இந்த புக்கோடைய மெயின் தீம். ஸோ அதில் ஆரோக்கியம் நல்வாழ்வு குழும தலைவர் திரு நியாண்டர் செல்வனுக்கு தான் இந்த புத்தகத்தை அர்ப்பணிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து தான் இந்த விஷயங்களை அவர் தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய எடையை முதல்ல குறைச்சிருக்காரு. எவ்வளோ இருந்திருக்காருன்னா கிட்டத்தட்ட 111 கிலோ இருந்திருக்காரு. அதுலேருந்து 30 கிலோ வரைக்கும் எடை குறைச்சி இன்றைக்கி நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன். தன்னுடைய ஜேர்னியை தான் இந்த புக்கில் எழுதியிருக்காரு. பட் நிறைய இடங்களில் அவருடைய ஒய்ஃபால் எப்படி, பெண்களால் ஏன் எடையை அந்தளவுக்கு ஆண்கள் அளவுக்கு குறைக்க முடியல, அந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு பயனுள்ள விஷயங்களும் இந்த புத்தகத்தில் இருக்குது. அதை நம்ம பார்ப்போம் நம்ம. ஸோ 111லேருந்து கிட்டத்தட்ட 26லேருந்து 30 கிலோ குறைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன கிடச்சிதுன்னு பாருங்கள். சர்க்கரை, இரத்த அழுத்தம், உடல் பருமன் போன்ற தொல்லைகள் இன்றி சுறுசுறுப்பாக நான் இன்னைக்கு ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா வெயிட் 110 கிலோ போனதும் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக பிபி ஏறிடுச்சு, சுகர் வந்துடுச்சு பார்டர் லைனில். இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால கை கால் வலி, எலும்பு வலி போன்ற பல பிரச்சனைகள். இப்போ இந்த வெயிட்டை நல்லா ரெடியூஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது எல்லாத்துலேருந்தும் நான் வெளில வந்துட்டேன்றாரு. முக்கியமாக ஃபஸ்ட்டே ஒரு வார்னிங்கும் கொடுத்துட்றாரு. ஏன்னா அவர் டாக்டர் கிடையாது. பல அரசியல் புத்தகங்களை எழுதியிருக்காரு, பல கட்டுரைகளை எழுதியிருக்காரு, நிறைய மோட்டிவேஷனல் டாக்ஸும் கொடுக்குறாரு திரு ராகவன் அவர்கள். பாலியோ குழுமத்தில் இணைந்து அறிவியல் அடிப்படைகளை தெரிந்து கொண்டு இரத்த பரிசோதனைகளுக்கு பிறகு உங்கள் மருத்துவரின் ஆலோசனைக்கு பிறகு பாலியோ டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் அவர் ஃபஸ்ட்டே சொல்லிடுறது. ஏன்னா சில பேருக்கு நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் டைரெக்டாக புக்கை படித்து பாலியோ டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. முதல்ல ஒரு தடவை உங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் ஓகேயா இருக்குது, பாலியோ டயட்டுக்கு நம்ம உடம்பு ஒத்துழைக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாலியோ டயட்டுக்கு போகணும் அப்படின்றது அவர் ஃபஸ்ட்டே சொல்லிடுறாரு. இதுக்குரிய பாலியோ குழும முகவரியும் இதிலே கொடுத்துருக்காரு. www.facebook.com/group/tamilhealth. அந்த குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதையும் எழுதியிருக்காரு. அப்போ மெயினாக இதில் என்ன அப்படின்னா, இந்த மாவுச்சத்து, நம்மளுடைய மெயின் உணவுப் பொருள் மாவுச்சத்து. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரிசி உணவு, அதில் தான் இதை கை வைக்கணுன்றாங்க. இந்த பாலியோ உணவு முறையில் நீங்கள் மொத்தமாக தானியங்கள் எதையுமே எடுக்கக்கூடாது, கிழங்கு வகைகள் எதுவுமே எடுக்கக்கூடாது, பருப்பு வகைகள் எதுவுமே எடுக்கக்கூடாது. அப்போ என்ன தான் நம்ம எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைவ சாப்பாட்டாளர்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்னா பன்னீர், இன்னொன்று பாதாம். இது 2 தான் நமக்கு மெயின் ஆப்ஷனாக இருக்கும். இது 2ல் தான் அதிக அளவு
புரோட்டீன் இருக்கும், கொழுப்பு இருக்கும், பட் மாவுச்சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா காய்கறிகளில் நம்ம எல்லாமே நீர் காய்கறிகள் எல்லாத்துலேயுமே கொழுப்பு சத்து வந்து உங்களுக்கு மாவுச்சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு சின்ன அளவு தான் வந்து மாவுச்சத்து இருக்கும். பட் எல்லா விதமான விட்டமின்ஸ் மினரல்ஸ் நமக்கு அதில் கிடச்சிரும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு சார்ட் மாதிரி போட்டு வச்சுட்டு எவ்வளோ ஒரு கிராம் ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான மாவுச்சத்தினுடைய அளவு 40லேருந்து 50 கிராம். அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நார்மலாக நம்ம எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 300 கிராம்ஸ் எடுப்போம் மாவுச்சத்து. நார்மல் ஃபுட்டில் 250 to 300 எடுப்போம். பட் அதை வந்து 5ல் 1 பங்காக நம்ம குறைக்கும் போது தான் உடல் எடை குறையிறத வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த புத்தகம் ஃபுல்லாக உட்காந்து ஒரு தடவை இல்லை 2 தடவை 3 தடவை படிங்க. நார்மல் பீப்புள் அதை படித்தாதான் நமக்கு புரியும். ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஈஸி ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்கு, இன்னொன்று வந்து சிக்கன். இதை சாப்பிட்றப்ப அவங்களுக்கு ப்ரோட்டீன் மட்டும் கிடைக்கும். அதில் 0 மாவு சத்து இருக்கிறதுனால அவங்களால ஈவன் 100 கிலோ அளவு கூட வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த முட்டை சிக்கன் சாப்பிடக்கூடியவங்களுக்கு. பட் அதை சாப்பிடாம சைவ உணவில் தான் குறைக்கணும் அப்படின்னா பாதாம், பன்னீர் இது 2 தான் நம்மளோட சாய்ஸு. ஆல்மோஸ்ட் 30 கிலோ வரைக்கும் கட்டாயமாக குறைக்க முடியும் அப்படின்றது தான் ஆசிரியருடைய அனுபவம் ப்ளஸ் அவர் நமக்கு இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிறது. முக்கியமாக பெண்களுக்கு அவருக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லா வந்து வெயிட் குறைஞ்சிது. பட் அவரோட ஒய்ஃபால் வந்து அந்த அளவுக்கு வெயிட் குறைக்க முடியல. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத ரொம்ப ரொம்ப அழகாக சுவாரஸ்யமாக இந்த புத்தகத்தை பார்த்திங்கன்னா ஒரு அட்வைஸ் பண்ண மாதிரி இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத எக்ஸசைஸ் பண்ணு ஓடு அப்படின்லாம் எழுதியிருக்க மாட்டார். ரொம்ப அப்படியே ஒரு ஸ்டோரி எழுதுகிற மாதிரி எழுதியிருக்கிறதுனால படிக்கிறவங்களுக்கு இது ஏதோ ஒரு அட்வைஸை கேட்குற மாதிரி ஒரு ஏன்னா எப்பயுமே ஒருத்தவங்களை எடை குறைங்க சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். அவங்களுக்கு ஒரு கோவமே மனசுக்குள்ளே வரும். ஆனால் இந்த புத்தகத்தை படிக்கும்போது அந்த மாதிரி ஒரு உணர்வே வேணாம். நிறைய நேரங்கள் நம்ம சிரிச்சிருவோம் அவர் எழுதியிருக்கிறத பார்த்து. நானே எடை குறைஞ்சிருக்கேன் 111 கிலோலேருந்து, ஏன் உங்களால் முடியாது அப்படின்னு தான் அழகாக முடிச்சிருப்பாரு. நானெல்லாம் எந்த காலத்தில் இழைத்து ஸ்லிம்மாக வாய்ப்பே இல்லை என்று நினச்சிட்டு இருந்தேன். நானே இப்போ இழைச்சி இவ்வளோ நல்லா நான் என் உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணுறேன். அதனால் உங்களால் கட்டாயமாக முடியும், வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் இந்த புத்தகத்தையே வந்து முடிக்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் ஒய்ஃபுக்கு ஏன் வந்து வெயிட் குறையலை அப்படின்றதுக்கு ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். ஏன்னா லேடிஸ்க்கு வந்து நிறைய நேரங்களில் இந்த பீரியட்ஸு ப்ளஸ் இந்த பிசிஓடி இந்த மாதிரி ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஆண்கள் அளவுக்கு பெண்களுக்கு எடை குறைப்பு சில நேரங்களில் ரொம்ப ஒரு சிரமமான விஷயமா இருக்கலாம். அதே அளவுக்கு அவங்க வந்து டயட்டில் இருக்காங்க ப்ளஸ் எக்ஸசைஸும் பண்ணுறாங்கன்னா கூட ஒர்க் அவுட் பண்ணாலும் கூட அவங்களால அந்த அளவுக்கு எடை குறைக்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணமாக இதுவும் வந்து அவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் சில பேரால் நான் 2 மாதம் எக்ஸசைஸ் பண்ணுறேன் டயட்டில் இருக்கேன் ஆனாலும் வெயிட் குறையலைன்னாலும் அதுக்குரிய ஆன்சர்ஸும் இந்த புக்கில் இருக்குது. ஸோ இது எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு புத்தகம், பர்டிகுலர்லி பெண்களுக்கு. ஏன்னா எல்லாருமே இப்போ வெயிட் குறைக்கணும் அப்படின்னா உடனே நான் போய் ஜிம்மில் ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வார்த்தை சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதில் எழுதியிருக்கிறது பிழையான உணவுகள் எந்தெந்த உணவு சாப்பிடக்கூடாதோ அதை எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்துட்டீங்க, நல்ல உணவை மட்டும் எடுக்கிறீங்கனாலே உங்களுடைய உணவு முறை மாற்றம். இது வந்து டயட்டுன்றது வந்து சாப்பிடாம இருக்கிறது இல்லை, ஒன்லி உங்களுக்கு தேவை உணவு முறை மாற்றம் அப்படின்றது தான் இதில் மெயினாக சொல்கிறாரு. ஸோ இந்த புத்தகம் மிக மிக பயனுள்ள ஒரு புத்தகம். இளைப்பது சுலபம், பா. ராகவன் அவர்களுடைய புத்தகம். இதை வெளியிட்டிருக்கிற பதிப்பகம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பதிப்பகம். ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி படித்தா ஷியோராக நமக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும். இளைப்பது சுலபம். நன்றி.